அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று வேர்ல்டு ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி வீக் டேயை முன்னிட்டு ரெங்கா அக்குபஞ்சர் மற்றும் சமூக நல கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பாகவும் இணைந்து கால் பாத அழுத்த முறை சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்ம மேலாண் தூரதர்ஷனுடைய செய்தி இயக்குனர் திரு விஜயன் ஐயா அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். அதுபோல நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஷாஜகான் அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். திரு ராஜேந்திர ராஜா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் வருகை தந்து வந்து கொண்டிருக்கிறார். இப்போ முதல் நிகழ்ச்சியா பார்த்தோம்னா, இப்போ கால் பாதங்கள்ல எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பதை இந்த டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி படித்து கொண்டிருப்பவர்கள் செய்து காட்டுவார்கள். ரைட்டு, பண்ணுங்க பார்ப்போம். கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வேர்ல்டு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தெரபி தான் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகளில் கால் பாத சிகிச்சையும் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் கால் பாத சிகிச்சை முறை சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக கால் பாத சிகிச்சை தினத்தை முன்னிட்டு பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற கால் பாத சிகிச்சையுடைய கூட்டமைப்புகள் நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி, அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி, கனடா கவுன்சில் ஆஃப் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி, ஆஸ்திரேலியா கவுன்சில் ஆஃப் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி இப்படி போன்ற பல்வேறு நாடுகளில் கால் பாத சிகிச்சை வார விழா தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கால் பாத சிகிச்சையாளர்கள் பயன்பெற வேண்டும், பொதுமக்களுக்கு கால் பாத சிகிச்சை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்ற வகையிலே இந்த கால் பாத சிகிச்சை தினத்தை முன்னிட்டு நாமும் இந்த கால் பாத தினத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை கால் பாத சிகிச்சை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நமது உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுவதால் நம்ம உடலுக்கு சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது, தசை மண்டலம் தூண்டப்படுகிறது, பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் மண்டலம் தூண்டப்படுகிறது, ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுகிறது, எண்டோகிரின் சிஸ்டம் தூண்டப்படுகிறது. ஆக கால் பாதங்களில் முறையாக ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கால் பாதங்களில் தூண்டப்படக்கூடியதால் இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைகிறது. இதன் மூலமாக உடலில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள் உடலை விட்டு படிப்படியாக வெளியேறுகின்றன. உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் கால்பாதத்தினுடைய ஒரு முக்கியமான கான்செப்ட். எனவே இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய கால்பாத சிகிச்சையினுடைய சிறப்பு பயிற்சியும் நாம் நடத்துகின்றோம். கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மன இறுக்கம், மன அழுத்தம் ஆகியவை எளிமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக என்று வரவேற்று கால் பாத சிகிச்சை முறையை பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அனைவரும் இதை கடைபிடித்து பயன்பெற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய தூர்தர்ஷனுடைய மேலாண் இயக்குனர் அவர்கள் கூறுவார். 2 நிமிஷம் பேசுங்க. நம்மளுடைய அருமை மருத்துவர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடன் அமர்ந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் சகோதரருக்கும் வருங்கால கால் பாத சிகிச்சை அளித்த மருத்துவர் உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய சகோதரர் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் இதை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழிலாக அதை இன்னைக்கு எத்தனையோ பேர் போலியான மருத்துவ முறையில் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. அப்படி இல்லாமல்
இந்த தொழிலை வந்து சரியான அங்கீகாரத்துடன் வந்து குறைந்த செலவுல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில் கற்றுக் கொடுத்துருவாங்க. கற்றுக் கொடுத்துட்டு வர்றது மட்டுமில்ல, அவங்க தன்னிச்சையாக வந்து நிறைய இடத்துல தமிழ்நாடு முழுவதும் அவங்க கிளினிக் வச்சு நடத்திட்டு வராங்க. இது வந்து யாரையும் வந்து ஏமாற்றியோ இல்லை பொய் சொல்லியோ இது பண்ற ஒரு தொழில் கிடையாது. உண்மையிலேயே வந்து நடக்க முடியாதவங்க, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சரியான வந்து உடற்பயிற்சி இல்லாம தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. அப்புறம் வந்து சரியான சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் அவசரப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே அரசாங்கமே வந்து ஆயுஷ் என்ற ஒரு மருத்துவத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அலோபதி டாக்டர்ஸ் கூட இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இப்போ கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட் இல்லாமல் இந்த மாதிரி நாள்பட்ட ஒரு கால் வலி உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் இந்த கால்பாத சிகிச்சையின் மூலம் நிறைய பேர் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மை. வந்து நிறைய மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள் இப்போ வந்து இதை நம்புறாங்க. ஏன்னா காலில் வந்து ரத்த ஓட்டம் வந்து இருந்தால்தான் உடலுடைய மற்ற பகுதியில் உள்ள கழிவுகளாக வெளியேறுறது நம்மளுடைய டாக்டர் சொன்னார். அது அத்தனை உண்மை. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறவங்களுக்கு, நானும் சார்கிட்ட படித்தவங்களுக்கு, ஒரு வயசான இப்போ ஒரு ஜோசியர், ஜோசியம் பார்ப்பார், யார்கிட்டையும் காசு பார்க்காம ஜோசியம் பார்ப்பார். அவர் சொன்னால் நடக்கும் உங்களுக்கு. அவர் ரீசெண்டாக வந்து கால் அடிபட்டு காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் பிளைட் டெஸ்ட் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நாள் தாங்கி நடந்தாரு. நீங்க உட்காருங்க சார், அதே மாதிரி என்னுடைய கோபுரர் அண்ணா நகர்ல இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவர் வந்து தண்டுவாரத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவர் நடக்க முடியாது. சேர்ல உட்காந்து எந்திரிச்சுவாரு, நடக்க முடியாது. உங்களுக்கு நான் 2 தடவை பண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது உண்மை. இது நான் போய் சொல்ல உங்களுக்கு. இது ஒரு நல்ல தொழில். உங்களுக்கு நம்ம யாரையும் ஏமாற்றி நமக்கு வந்து இதுக்கு அனாவசியமா நீங்க அந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடு யாரும் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய காலுடைய அழுத்தத்தின் கொடுப்பது காரணமாக சரியான ரத்த ஓட்டம் கூடி உடலுடைய கழிவுகள் வெளியேறுகிறது. இதுதான் உண்மை. இந்த காலில் அழுத்தம் கொடுப்பது மூலம் உடலினுடைய பல்வேறு உறுப்புகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது உண்மை. இது அறிவியல் பூர்வமான உண்மைதான். அதை வந்து நம்மளுடைய மருத்துவர் அவர்கள் ரவிச்சந்திரன் சார் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. எங்களுக்கு இந்தியன் ஆபீசர் அசோசியேஷன்ல வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் வந்து அங்கே வந்து இந்த சிகிச்சை எங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாரு. நிறைய ஆபீசர்ஸ் வந்து அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த நிர்வாக சீர்கேடு காரணமாக அங்கே ஒரு பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் வந்து சார் வந்து அங்கே இது பண்ணல. இருந்தாலும் சாரை தேடி வந்தவங்க நிறைய பேர் வந்து இங்கே வராங்க. உங்களுக்கு அதான் உண்மை. உங்களுக்கு ஆபீசர்ஸ். அதனால இது ஒரு நல்ல தொழில். அது இன்றைய உலக கால்பாதை அழுத்த வார விழாவில் வந்து கலந்து கொள்ள நான் ரொம்ப உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இதை வந்து நல்ல தொழில் முறையாக கற்றுட்டு, பெரும்பாலும் சார் சொல்லுவாங்க உங்களுக்கு சரியான இதில் வந்து இதை ஹேண்டில் பண்ணால் செஞ்சுக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதான் உண்மை. உங்களுக்கு இப்போ சார் செய்யும் போது பாதி பேர் தூங்கிடுவாங்க. உங்களுக்கு அதை ஒழுங்காக நம்ம சார்கிட்ட வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கணும். வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அருமை சகோதரருக்கும் என் பேச்சை செய்மடுத்தவங்கள் அத்தனை நல்ல உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி.